பிரம்பனன் ஆலயம். இந்த கோவில் இந்தோனேஷியாவில் உள்ள ஜாவா தீவில் பிரம்பனன் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவில் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது, 850 வாக்கில். அப்படி பார்க்கும்போது இந்த கோவிலுடைய வயதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1150 வருடங்கள் இந்த கோவில் பழமையானது. இந்த ஊருக்கு பிரம்பனன் அப்படின்னு பெயர் காரணம் சரியாக காரணம் எங்கும் பதிவிடப்படலை. ஆனால் பொதுவாக ஒரு கருத்து இருக்குது, பரபிரம்மன் அப்படிங்கிற வார்த்தை மருவி பிரம்பனன் அப்படின்னு பெயர் வந்ததாக. இந்த கோவில் எந்த தெய்வத்துக்காக கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, மும்மூர்த்திகளுமே இந்த கோவிலில் இருக்காங்க. பிரம்மா, சிவன், விஷ்ணு மும்மூர்த்திகளுக்காகவே இந்த கோவில் கட்டப்பட்டது. 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த ஆலயம் 14ஆம் நூற்றாண்டில் அந்நியர்களின் படையெடுப்பால் இந்து ராஜ்யம் வீழ்ந்த பிறகு கோவிலின் பூஜை மற்றும் இதர செயல்பாடுகள் தடைபட்டது. 1991ஆம் ஆண்டு யுனெஸ்கோ இதை உலக பாரம்பரிய தலமாக அறிவித்தது. இப்போதைக்கு நித்தியப்படி பூஜைகளோ அப்படி எதுவும் நடக்கிறது இல்லை. பொதுவாக சுற்றுலா பயணிகள் பார்த்துட்டு போகிற ஒரு இடமா தான் இருக்குது. உள்ளூர் மக்கள் அப்பப்போ அங்கே விசேஷங்களை நடத்துகிறாங்க. இந்த மும்மூர்த்திகளுக்கான பிரத்யேக கோவிலை தவிர இந்த கோவிலை சுற்றி 240 சிறு சிறு கோவில்கள் இருந்திருக்கு. காலப்போக்கில் எல்லாமே சேதமடைஞ்சிருக்கு. இந்த கோவிலுடைய சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா ராமாயணம் மற்றும் பாகவத கதைகளை பிரதிபலிக்கிற விதமாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் என்ன விசேஷம்னா, இன்றளவும் வாரத்தில் 2 நாட்கள் 7:30 மணி போல் மாலை ராமாயணம் கலை நிகழ்ச்சி நடக்குது. ராமாயணம் பேலட் அப்படின்னு. உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சியோடு கண்டு கழிக்கிறாங்க. என்னதான் இந்த கோவிலில் வழிபாடு இல்லை, நடக்காமல் இருக்குதுங்கிறது வருத்தமாக இருந்தாலும் ராமாயண கலை நிகழ்ச்சிகள் நடக்குது, மகிழ்ச்சி தருது.